Hello students, இன்னைக்கு நம்ம 11th standard mathsல chapter 7ல exercise 7.2ல 9th question பார்க்க போறோம். 9th one. Okay. Prove that ஒரு determinant கொடுத்துக்காங்க, அதை equate பண்ணி 0 ன்னு find out பண்ணோம். ஓகேவா? நம்ம first என்ன பண்ணுவோம்? question எழுதிப்போம். given value என்ன? prove பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப left hand side மட்டும் எடுத்து போறோம். 1a square minus bc 1b b square minus ca 1c c square minus ab left hand side value எடுத்துக்கோம். இது வந்து நம்ம ரெண்டு டெட்டர்மினா பிரிச்சுக்கலாம். ஏன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடிங் கொடுக்கும்போது r1 r2 r3 and of second determinant எடுத்துக்கலாம். அதாவது இப்போ நம்ம இத ஏதாவது இது பண்ணும்போது இந்த டேர்மை நம்ம ரெண்டு டேர்மா பிரிச்சுக்கலாம். ஓகேவா? கிளியர்? அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? நம்ம 1a square ஓகே 1b b square 1c c square எழுதிக்கலாம். இந்த மைனஸ் டேர்ம் அந்த மைனஸை போட்டுட்டு திருப்பியும் 1a bc 1b ca 1c ab எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டெட்டர்மினன்ட் ஒன்று பண்ணதால அதை வச்சுக்கலாம். செகண்ட் டெட்டர்மினன்ட் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகே, செகண்ட் டெட்டர்மினன்ட் 1 by 1 நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். மைனஸ் இப்போ நம்ம ஏபிசியை மல்டிப்ளையும் பண்ணோம் டிவைடும் பண்ணோம். அப்போ டிவைட் பண்ணும்போது 1 by ஏபிசின்னு வெளியே எடுக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவாலே மல்டிப்ளை பண்ணா ஏ ஸ்கொயர் ஏபிசி, செகண்ட் டேர்ம் பி வால பண்ணும்போது பி ஸ்கொயர் ஏபிசி சி ஸ்கொயர் ஏபிசின்னு வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்ம் R1 AR1 R2 BR2 R3 CR3 எழுதலாம். ஓகேவா? அதை தான் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்தது என்ன எடுத்துக்கலாம்னா ஃபர்ஸ்ட் டெட்டர்மினன்ட் ஒண்ணுமே பண்ணதால அதை திருப்பி எழுதுறேன். நான் அதை இப்போதைக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகேவா? இங்க ஏபிசியை காமனா எடுத்துடலாம். அப்ப ஏபிசியை காமனா எடுக்கும்போது பை ஏபிசின்னு வரும். ஏ ஸ்கொயர் 1 பி ஸ்கொயர் 1 சி ஸ்கொயர் 1. கிளியர்மா? இதை ஏபிசியை காமனா வெளியே எடுத்துட்டோம். ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம்னா திருப்பியும் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப என்ன வரும்? கொஸ்டின் எதுங்க கிளியரா? 1a square 1b b square 1c c square இந்த மைனஸ் மட்டும் தான் இருக்கும். என்ன ஆகும்? a square 1 b square 1 c square 1. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா c1 இருக்குல்ல c2 அதை C3க்கு போயிட்டு C3 இதுவாயுது. அதாவது C2 இன்டர்சேஞ்ச் பண்றாங்க. ஓகேவா? C2 நம்ம என்ன பண்ணலாம்? இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இன்டர்சேஞ்ச் ஆகுனா C2 C3க்கு இன்டர்சேஞ்ச். செகண்ட் டெட்டர்மினன்ட் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் டெட்டர்மினன்ட் அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணிருக்கோம். அப்படியே எழுத வேண்டியதுதான். ஓகேவா? சி ஸ்கொயர். இப்போ இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது அதாவது C2 வேல்யூ C3க்கு போகும், C3 வேல்யூ C2க்கு வரும். அப்படி சேஞ்ச் போது மைனஸ் ஆகும். அந்த மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, இங்க சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் இருந்தா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுது. இந்த சைனை கிளியரா போடுங்கம்மா. சரி, இதை மாத்திரம்ல. அப்போ 1 இங்க ஏ ஸ்கொயர் ஆயிடும். இங்க திருப்பி என்ன பி 1 பி ஸ்கொயர் சி 1 சி ஸ்கொயர் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, அதே சேம் ஸ்டெப் 1a ஸ்கொயர் 1b b ஸ்கொயர் 1c c ஸ்கொயர் இருக்கா? திருப்பி என்ன பண்றோம்னா C1 C2க்கும் C2 C1க்கும் சேஞ்ச் பண்றோம். அப்ப திருப்பி மைனஸ் சைன் ஆகும். இது இந்த சைடு போகும், இது இந்த சைடு வரும். 1a ஸ்கொயர் 1b b ஸ்கொயர் 1c c ஸ்கொயர். இப்ப பாருங்க ரெண்டு டெட்டர்மினன்ட் சேம் வேல்யூக்கு, தட் இஸ் 1 minus 1 0 அது மாதிரி 1 minus 1 a minus எல்லாமே சேம் வேல்யூ. அப்போ பிளஸ் மைனஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப ஈக்குவல் டு 0. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு right hand side. Clear ma? Very simple question. Thank you students.